வணக்கம். இப்போ நீங்க பார்க்க போற படம் ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். இந்த படத்துல ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் விக்ரம், குரு. இவங்க ரெண்டு பேரும் சுத்தி தான் மொத்த கதை நகருது. பொதுவா மனுஷங்க அவங்களோட கடந்த காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு நிகழ்காலத்துல வாழ்றத மறந்துடுறாங்க. அப்படி ஒரு ரெண்டு பேர்த்துக்கு அவங்களோட கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க தான் நம்ம கதை. லெட் அஸ் வாட்ச் த ப்ளே. ஆக்ஷன். ஹலோ சார், வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? மேடம் சார். டேய் எவன்டா அவன்? பூட்டின வீட்டில் வந்து சவுண்டை கொடுத்துக்கிட்டு பூட்டின வீடா? அம்மா ஐயா யாராச்சும் இருக்கீங்களா? பழைய சார்லாம் கிடையாது, போ. சக்கர மாதிரியா இருக்கு. குட் மார்னிங் சார். என்ன சார், வி ஆர் கமிங் ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி கம்பெனி சார். உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க யாராக இருக்காங்களா? ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு படிக்கிற பையன் மாதிரி தெரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதாவது இங்கிலீஷ்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது சார். அப்படிப்பட்ட இங்கிலீஷில் நிறையா வேர்ட்ஸ்க்கு நமக்கு மீனிங் தெரியவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி கம்பெனி வந்து புதுசாக ஒரு டிக்ஷனரி போட்டுருக்காங்க சார். இந்த டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 3000 வேர்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க சார். அதனால் அதுவும் இல்லாமல் ஆண்டனிம்ஸ், சினானிம்ஸ், மீனிங் ஃபுல்லாக தமிழில் போட்டுருவாங்க சார். இந்த புக்கை வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வருது சார். ஆனால் எங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி கம்பெனியில் வந்து உங்களுக்கு மோர் தென் 750 ரூபீஸ் தான் சார் வரும். அதுக்கடுத்து சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். ஒரு நிமிஷம் உள்ளார வந்து நில்லுங்க. நம்ம சொல்லியிருந்தீங்களா? என்ன சொல்லுங்க. அதான் சார், இந்த புக்கில் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அந்த புக்கை கொடு. எத்தனை கிலோ தேரும்? அது எதுக்கு சார்? நீ ஏன் நிறுத்திட்ட? நீ சொல்லியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குது சார். இதில் ஹியூமன் ஆர்கன்ஸை பற்றி நிறையா இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த ரெண்டு புக்கையும் காம்போ வாங்கினா உங்களுக்கு 70% ஆஃபர் வரும் சார். அப்பா கரண்ட் வந்துடுச்சு. சரி, இவ்வளோ நேரம் நல்லா டைம் பாஸ் பண்ணீங்க. கிளம்பு. காலங்காத்தால இவன் வீட்டுக்கு வந்து வரும். சை, நாய் பொழப்பா இருக்குடா. இவன் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் கிடச்சோமா? அதான் ஃபைனை போட்டு விட்டாச்சே. ஃபைனா? என்னடா சொல்கிற? டேய் இதெல்லாம் தப்புடா. பார்த்துக்கலாம். இங்கே பாரு. டேய் சூப்பராக இருக்குல்ல? இதை பாரு. ஆனால் டைம் தான் தப்பாக இருக்குது. தமிழில் டோனி கேப்டனாக போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு மேட்ச் ஆடிட்டான்னு போய் டோனியை கேப்டனாக போட்டிருக்காங்கடா. அப்படிலாம் இல்லைடா, டோனி பெரிய ஆள் வரும். என்னடா அவங்க சரியாக முனையெல்லாம் இருப்பேன் போல. செத்து போஞ்ச மாட்டெலாம் பெஸ்ட்டு போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? கஸ்டமர் வீட்டுக்கு போகணும். நம்மளை வச்சு அவன் டைம் பாஸ் பண்ணியான். வாட்சை திருடுன்னு டைம் தப்பாக இருக்குன்னு நீ செட் பண்ணா பார்த்தா இங்கே வந்துருக்குறோம். எல்லாம் உன்னால தான்டா. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுக்கு. இப்போ பாரு, மொபைலில் கூட டவர் கூட எடுக்க மாட்டுக்கு. அண்ணா சிலா வருதுடா. என்னடா அண்ணன் என்ன மாதிரி இருக்காங்கல்ல? தம்பி உன் பேர் என்னடா? விக்ரம்ண்ணா. உங்கள் அப்பா பேர் என்னடா? அப்பா பேர் கார்த்திக்ண்ணா. உங்கள் அம்மா பேர்? அம்மா பேர் வந்து ரேவதிண்ணா. டேய் அவன் என்னடா உன்னே மாதிரி இருக்கான். நீ என்னடா குளங்கோத்திரம் விசாரிச்சுட்டு இருக்க?
ஏய் இருறா இருறா இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே புரியுது. இன்னும்டா தம்பி, ஃப்யூச்சரில் பெரிய ரெப்பாக வருவ. அப்போ உனக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இந்தா வச்சுக்க. அப்போ நான் என்னண்ணா ஆவேன்? ஏய் ஒரு 10 ரூபா இருந்தா கொடுத்துட்டு போயா. நீயும் பெரிய பிஸ்னஸ் வருவ, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ஏய் செம்ம வெயிட்டாக இருக்குடா, எடைக்கு போட்டால் 10 ரூபா வரும். என்னதான்டா நடக்குதுங்க? இன்னுமாடா உனக்கு புரியலை? டோனி கேப்டன்ஷிப்பு என்ன மாதிரியே ஒருத்தவன், இதெல்லாம் பார்த்துமா உனக்கு புரியலை? நம்ம இப்போ பாஸ்டில் இருக்கோம்டா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாட்ச் தான் போல. அப்போ ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் போய் பார்ப்போமா? ஃபியூச்சருக்கு வந்தாச்சுடா. சார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த அட்ரஸா? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்துருமா சார்? இந்த அட்ரஸ் தான் வரும். இன்னையா 2020 ஆச்சு, இன்னும் விசிட்டிங்காலாம் வச்சுக்கிட்டு கூகுள் மேப்லாம் போய் பார்க்க மாட்டீங்களா? போ போடா போடா. சார் அப்படியே எனக்கு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சார். உனக்குமாயா? ஐயோ ஏண்டா எங்கள் ஐயா கிட்டே பிரச்சனை பண்ணுறீங்களா? என்னடா நடக்குதுங்க? நம்மள எதுக்கா கடத்திட்டு வந்திருக்காங்க? ஃபியூச்சரில் தப்பு பண்ணியிருக்கோம் போல, அதான் கடத்திட்டு வந்திருக்காங்க. பொறு என்ன நடக்கும் பார்ப்போம். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கியாச்சியா? முடிச்சுட்டு கூப்பிட்றேன்யா. டேய் ஐயா முடிக்க சொல்லிட்டாரா? முடிச்சிருவோம்டா. சாகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஐயாட்ட காமிச்சிருவோம். அதுவும் சரிதான், எடுப்போம். ஏய் இருட்டா இருக்குடா, லைட்டை போடு. ரொம்ப பிரச்சனை இருக்கும்டா, நம்ம இடத்துக்கே போயிடும். ஏண்டா எங்க ஐயா கிட்டே பிரச்சனை பண்றீங்களா? என்னடா ப்ரெசண்ட்டுக்கு போகணும்னு பார்த்தா ஃப்யூச்சரில் தான் இருக்குமா? அப்போ கொஞ்ச நேரம் பண்ணான்னு இருந்திருக்கோம், அப்புறம் எப்படி தப்பிக்கிறது? உட்ரா பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் சாகர் செத்துருவான்ல, தப்பிச்சிருவோம். ஐயா தூக்கிட்டேயா? சரியா? சரியா. டேய் ஐயாக்கு இங்கே வேணாமா, உடனே தூக்கிட்டு வர சொல்லிட்டாரா? Aku